உரிய அனுமதியின்றி அத்துமீறி கட்டப்படும் கட்டிடங்களை உடைத்து தள்ளுவதைத் தவிர வேறு வழியில்லை. உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு. அனைவருக்கும் வணக்கம். உள்ளாட்சி பகுதிகளில் வரையறைக்கு உட்பட்டு கட்டிடம் கட்டுவதற்கு அனுமதி வழங்கப்படுகிறது. இத்தகைய வகையில் ஒருவர் வாழும் உள்ளாட்சி பகுதிக்கு ஏற்ப வீடு மற்றும் வணிக வளாகம் கட்ட முற்படும்போது அவர் சார்ந்துள்ள உள்ளாட்சி அலுவலகத்தில் உரிய முறையில் விண்ணப்பித்து உள்ளாட்சி விதிமுறைகளுக்கு உட்பட்டு கட்டுமான பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற விதி உள்ளது. சில நபர்கள் தாங்கள் கட்டும் முழு கட்டிடத்திற்கும் உரிய முறையில் அனுமதி பெறாமல் தங்கள் மனம் போன போக்கில் கட்டிடங்களை கட்டிவிட்டு பின்னர் அவர்களது இத்தகைய முரண்பாடான செயல்கள் கண்டறியப்படும்போது அதற்கு அபராதம் என்ற வகையில் பரிகாரம் தேட முயல்வதுண்டு. இத்தகைய வகையில் உள்ளாட்சி அமைப்பின் உரிய அனுமதியின்றி கட்டப்பட்ட ஒரு கட்டிடத்தை இடித்து தள்ள உயர் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவிற்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்கு ஒன்றில் உச்ச நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு குறித்து இப்பதிவில் காண உள்ளோம். இதுவரை நமது தட்சால் யுவர் ஆனர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துவதுடன் லைக் கொடுத்து உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் என அனைவருக்கும் ஷேர் செய்து நமது இந்த சமுதாய மேம்பாட்டு முயற்சிக்கு ஒரு அரணாக இருந்து ஆதரவு அளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன். வழக்கு நடைபெற்ற இடம் உச்சநீதிமன்றம், புதுடெல்லி. வழக்கு தொடர்ந்தவர் கொல்கத்தாவைச் சேர்ந்த கட்டுமான அதிபர் ஒருவர். வழக்கின் சாரம்: மேற்படி நபர் உரிய அதிகாரிகளிடம் அனுமதி பெறாமல் ஒரு கட்டிடத்தில் கூடுதலாக 2 மாடிகள் கட்டிவிட்டதாகவும், இந்த வழக்கினை விசாரித்த கொல்கத்தா உயர்நீதிமன்றம் அந்த கட்டிடத்தில் குடியிருப்பவர்களை ஒரு குறிப்பிட்ட கால அவகாசத்தில் காலி செய்ய நோட்டீஸ் அனுப்புமாறு போலீசாருக்கு உத்தரவிட்டதாகவும், அத்தகைய வகையில் அங்கு குடியிருப்பவர்களை காலி செய்துவிட்டு இடித்து தள்ளுமாறு மாநகராட்சிக்கு உத்தரவிட்டிருந்ததாகவும், இத்தகைய வகையில் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவிற்கு தடை விதிக்க வேண்டும் என மேற்படி நபர் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இவ்வழக்கினை விசாரித்தறிந்த மாண்புமிகு நீதியரசர்கள் உரிய அனுமதியின்றி கட்டிடங்களை கட்டிவிட்டு பின் அவற்றை முறைப்படுத்த கோருதல் என்ற போக்கிற்கு எந்தவித தகுதியும் இருப்பதாக தெரியவில்லை என்றும், அனுமதியின்றி 2 மாடிகள் கட்டிய பிறகு அதற்கு அனுமதி கோருதல் என்பது ஏற்புடையது அல்ல என்றும், சட்டவிரோத கட்டிடங்களை இடித்து தள்ளுவதை தவிர வேறு வழியில்லை என்றும், இப்படிப்பட்ட வழக்கு ஒன்றில் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் ஒவ்வொரு கட்டுமானமும் விதிமுறைப்படி இருக்க வேண்டும் என்றும், ஏதேனும் விதிமீறல் இருந்தால் அதை இரும்புக்கரம் கொண்டு அணுக வேண்டும் என்றும், கனிவோ இரக்கமோ காட்டக்கூடாது என்றும் கூறப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டி, சட்டத்தை மீறுபவர்களை காப்பாற்ற சட்டத்தை அனுமதிப்பது நேர்மையற்ற கலாச்சாரத்தை தலைக்கச் செய்துவிடும் என குறிப்பிட்டு, மேற்படி வழக்கில் உயர்நீதிமன்றத்தின் துணிச்சலான உத்தரவிற்கு பாராட்டு தெரிவித்து மேற்படி நபரின் மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. சட்டம் அறிவோம், சங்கடங்கள் தவிர்ப்போம். தட்சால் யுவர் ஆனர். மீண்டும் புதிய சமுதாய சிந்தனை கருத்துக்களுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.